ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு WinTrader. இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிற சார்ட் வந்து FINNIFTY. நம்ம சாஃப்ட்வேர் WinTrader FINNIFTYயில் எப்படி ஒர்க் பண்ணுவோம், இதுக்கு என்ட்ரி எப்படி போடணும், எக்ஸிட் எப்படி போடணும், டார்கெட் எப்படி வைக்கணும், மார்க்கெட் ரிவர்ஸ் போகும்போது உங்களுக்கு இண்டிஃபிகேஷன் எப்படி கிடைக்கும், அது எல்லாமே நம்ம சாஃப்ட்வேர் WinTrader உங்களுக்கு காட்டி கொடுக்கும். இதுக்கு ஒரு லைவ் டெமோ உங்களுக்கு பார்க்கணுன்னா WinTrader காண்டாக்ட் நம்பர், என்னோட காண்டாக்ட் நம்பர், என்னோட பேர் வந்து சீமா கிருஷ்ணா. இந்த நம்பரில் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா கிடைக்கும் எப்படி ஒர்க் பண்ணணும். ஓகே, ஒரு 80-90% அக்யூரஸியோட உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம். மினிமம் ஒரு 2 to 5 ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு டெய்லி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இது பார்த்துட்டு உங்களுக்கு தெரியுது FINNIFTY ஃபியூச்சர் சார்ட்டு வந்து இப்போ லைவ் ரேட் உங்களுக்கு கார்னரில் கிடைக்கும். இப்போ எந்த சார்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டாலும் இந்த லைவ் ரேட் இந்த கார்னரில் தான் கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு FINNIFTY மட்டும் இல்லை, ஸ்டாக்ஸில் உங்களுக்கு ட்ரேட் பண்ணோம், உங்களுக்கு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண, ஆப்ஷனில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீமியம் சார்ட் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் கிரிப்டோ, ஈவன் எல்லா மார்க்கெட்டுமே நம்ம WinTrader சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு க்ரீன் கலர், இந்த க்ரீன் கலர் பாரு வந்து பை சிக்னல், ரெட் கலர் செல்லு தான். அது சிக்னல் வரும்போது உங்களுக்கு லேட்டஸ்ட் சிக்னலில் டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலே கீழே போட்டு இது பார்த்துட்டா தெரியும். இன்றைக்கி அப்ராக்சிமேட் 12th ஏப்ரல் 2 days கண்டினியூஸாக பை ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருந்தேன். இந்த க்ரீன் கலர் பாரு வந்தது அப்ராக்சிமேட் 920க்கு 18,492 பை என்ட்ரி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, செகண்டு, தேர்ட் டார்கெட் இது எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ட்ரி பண்ண பாயிண்ட்டு சிக்னல் வரும்போது கேண்டில் கலர் பார்க்கணும், கீழே வந்து பார்க்கணும், கீழே வந்து அந்த வால்யூம் பாரு க்ரீனில் வரணும், அதே போல் ப்ரைஸ் அண்ட் பை ஜோனில் வரணும். இது மூணும் ஓகேயா இருந்தால் செகண்ட் கேண்டில் ஓப்பனிங் ரேட்டில் உங்களுக்கு ட்ரேட் எடுக்க முடியும். இதுக்கு கேப் அப்பில் ஓப்பன் வரும்போது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு நல்லா அக்யூரஸி வரும். ஓகே, இதுக்கு பார்த்துட்டா தெரியும். எஸ்டர்டே உங்களுக்கு சிக்னல் எடுத்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் டோட்டல் 225 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டு மேலே ஏறிட்டு இருக்கு. அந்த சிக்னல் இந்த மாதிரி கண்டினியூ போகும்போது உங்களுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, FINNIFTY அந்த மாதிரி ஒரு சார்ட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிடும் போது, ஹோல்ட் பண்ணிட்டா மார்க்கெட்டு கேப் அப்பில் கேப் டவுனில் ஓப்பன் பண்ணது நமக்கு தெரியாது. அது ஹோல்ட் பண்ணி வைக்கும்போது ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். அது ஆப்ஷனாக இருந்தாலும் பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். அது உங்களை எடுத்துட்டோம்னா டுடே இன்னைக்கு இன்ட்ராடே எடுத்துகிட்டு எக்ஸிட் பண்ணி வச்சுடுங்க. சிக்னல் கண்டினியூஷன் போகும்போது உங்களுக்கு எடுக்கணும்னா மார்க்கெட்டு சிக்னல் ஓப்பன் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பாயிண்ட் உங்களுக்கு நல்லா எடுத்தால் நல்ல ஆக்குரஸி வரும். பார்க்கும்போது மார்னிங்கில் கொஞ்சம் மார்க்கெட்டு மேலே ஏறிட்டு அப்புறம் கொஞ்சம் கீழே வந்துட்டு எகெயின் மேலே ஏறிட்டேன். அப்போ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பாயிண்ட்டுகள் பார்த்துட்டா உங்களுக்கு அப்ராக்சிமேட் 11 o'clock 18,644 பிரேக் பண்ணிவிட்டு அது நல்லா மேலே ஏறிட்டுற அப்ராக்சிமேட்டு நல்ல பாயிண்ட்டு கிடச்சிருக்கு. டோட்டலி 225 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கேன். ஓகே, இதுக்கு ஏதாவது டெமோ பார்க்கணுன்னா இந்த மாதிரி எப்படி என்ட்ரி போடணும், எப்படி எக்ஸிட் போடணும், அது எல்லாமே டெமோ லைவாக பார்க்கணுன்னா கால் பண்ணிங்க. இதுக்கு என்ட்ரி எடுத்துகிட்டு உங்களுக்கு எக்ஸிட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கீழே வந்த வால்யூம் பாரு சேஞ்ச் ஆகுது வரை உங்களுக்கு கால் பண்ணி வச்சிடலாம். செகண்ட், உங்களுக்கு இந்த மாதிரி சைடுவேஸ் வந்துட்டால் அந்த போர்ஷனில் கட் பண்ணி வைக்கலாம். சைடுவேஸ் என்னாச்சுன்னா மார்க்கெட்டு எக்ஸ்ட்ரா கலர் வந்தது, சைடுவேஸ் எக்ஸ்ட்ரா கலர் வரும்போது உங்களுக்கு சாஃப்ட்வேரில் இண்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி பின்னாடி பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி செல் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிவர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் ஒரு இண்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி இண்டிஃபிகேஷன் நல்லா சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்துட்டா தெரியும். கேப் டவுனில் இறங்கியதுக்கு அப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் செல் வந்ததுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு கீழே வந்திருக்கேன். அப்ராக்சிமேட் சப்போர்ட் பிரேக் பண்ண பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் கீழே வந்துட்டா மேலே ஏறிட்டேன். இந்த மாதிரி ரிவர்ஸ் போகும் முன்னாடி மார்க்கெட் ரிவர்ஸ் போகும்போது அந்த மாதிரி ரிவர்ஸ் போகும்போது முன்னாடி உங்களுக்கு இண்டிஃபிகேஷன் அலர்ட் மாதிரி கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு கலர் சேஞ்சு மாதிரி காட்டி கொடுக்கும். கலர் சேஞ்சு 4 எக்ஸ்ட்ரா கலர் வரும், ப்ளூ, ஒயிட்டு, ஹோலோ கேண்டில்ஸு, இந்த மாதிரி க்ரீன் அப்பார்ட் ஃப்ரம் ரெட்டு, க்ரீனு, ஆல் கலர்ஸ் ஆர் சைடுவேஸ். ஓகே, அது சிக்னல் கண்டினியூ போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ரீஎன்ட்ரி இந்த கார்னரில் வரும். ரீஎன்ட்ரி வந்துட்டு உங்களுக்கு அந்த போர்ஷனில் ரீஎன்ட்ரி வந்துட்டாலும் உங்களுக்கு எடுக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம சாஃப்ட்வேருக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் செக் பண்ணணும். லேட்டஸ்ட் வெர்ஷனில் எல்லாம் வந்து உங்களுக்கு டோட்டலி 8 ஸ்ட்ராட்டஜி வரும், 2 ஸ்கேனர் ஃபுல் பேக்கில் உங்களுக்கு கிடைக்கும். பர்ச்சேஸ் பண்ணணும் தான் என்னுடைய நம்பரில் கால் பண்ணலாம். வித்தின் 15 minutes பர்ச்சேஸ் உங்களோட சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எப்படி ஒர்க் பண்ணணுங்க லைவாக உங்களுக்கு காட்டி கொடுத்துடலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.